Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்க இன்னும் நம்ம Joe's Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மக்காச்சோளம் பத்தி நம்ம அறியாத 5 முக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்துல பிரபலமாக இருக்கக்கூடிய மக்காச்சோளம் இருக்குல்ல, அது எல்லா தானியங்களை விடையும் சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தானியமா இருக்கு. மக்காச்சோளம் சாப்பிட்றதுனால உடலுக்கு ஏற்படக்கூடிய 5 முக்கிய நன்மைகள் என்னன்னு தான் பார்க்க போறோம். மக்காச்சோளம் அப்படிங்கிறது பெரும்பாலான பகுதிகளில் ஒரு முக்கிய உணவு பயிராக விளைவிக்கப்படுது. உடலுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க ஆரோக்கிய நன்மையை வழங்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை கூட தன்னுள்ள வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதில் இரத்த சோகை, புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், கண் பார்வையை ஊக்குவிக்கும்ல, அதுவும் எடை மேலாண்மைக்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் கூட இருக்கு. இந்த மக்காச்சோளத்தில் பரவலான நுகர்வு தவிர பல ஆரோக்கிய நன்மைகளை தன்னுள்ள வச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். மக்காச்சோளத்தில் மக்னீசியம், பாஸ்பரஸ், மாங்கனீசு, துத்தநாகம், விட்டமின் பி இது மாதிரியான சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக தயாமின், நியாசின் ஊட்டச்சத்துக்களும் இருக்குது. பீட்டா கரோட்டின், ஃபெருலிக் அமிலம், அஸ்கார்பிக் அமிலம், ஃபோலிக் அமிலம் இது மாதிரியான அமிலங்களும் இருக்குது. மக்காச்சோளம் சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இரத்த சோகை வராமல் தடுக்கிறதுல மக்காச்சோளம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இரும்பு மாதிரியான தாதுக்களும் விட்டமின்களும் இருக்குல்ல, இது இரத்த சோகை, பிற இரத்த நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவுது. மக்காச்சோளத்தில் தேவையான அளவு இரும்பு சத்து இருக்கு. அதனால இது உடல்ல புதிய இரத்த அணுக்கள் உருவாக கூட உதவுது. இரத்த சோகையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரி செய்யறதுலையும் மக்காச்சோளம் முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு சொல்லலாம். மலச்சிக்கலை தடுக்கிறதுல மக்காச்சோளம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மக்காச்சோளத்தை சூடாக்கி சமைக்கிறப்ப சுவையான ஆரோக்கியமான சிற்றுண்டியாக இருக்கிறதுனால உடலால் எளிதில் அதை ஜீரணிக்கக்கூடியதாக இருக்கும். இதில் மாவுச்சத்து இல்லை, கொழுப்பும் இல்லாதது தான். அதனால இது இடைநிலை கார்போஹைட்ரேட்டுகளை டெக்ஸ்ட்ரைனாக மாற்றுது. இது உடலில் எளிதாக உறிஞ்சுது. மலச்சிக்கலை தடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உடல் எடை மேலாண்மைக்கு மக்காச்சோளம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மக்காச்சோளத்தில் அதிக அளவு நார்ச்சத்து இருக்கு. இதை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களோட வயிறை முழுமையாக உணர வைக்குது, பசியை குறைக்குது, குறைந்த அளவிலான உணவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு தூண்டுது. இதன் மூலமாக மக்காச்சோளம் இருக்குல்ல, அது எடை குறைப்புக்கு வழிவகுக்குது. வெண்ணெய் மாதிரியான அதிக கலோரி கொண்ட டாப்பிங்ஸோடு சேர்த்து சாப்பிட்றப்ப இது எடையை அதிகரிக்க பயன்படக்கூடிய உணவுகளில் ஒன்றாகவும் இருக்குது. எடையை குறைக்கணும்னு நினச்சிங்கனாலும் மக்காச்சோளம் பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கணும். அதே போல் எடையை அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாப்பிங்ஸாக பயன்படுத்துகிறப்ப எடையை அதிகரிக்கிறதுக்கும் 2-in-1 மக்காச்சோளம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பயன்படும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல மக்காச்சோளம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். மக்காச்சோளம் இருக்குல்ல, இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபெருலிக் அமிலம், பிற ஆக்சிஜனேட்டர்கள்லாம் இருக்குல்ல, இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தோட எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து நம்மளோட உடம்பை பாதுகாக்க கூட மக்காச்சோளம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுல மக்காச்சோளம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இதயம், எலும்புகளுக்கெல்லாம் இந்த மக்காச்சோளம் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். மக்காச்சோளத்தில் மெக்னீசியம் இருக்கு. இது எலும்புகளை வலுப்படுத்த உதவுது. இதய துடிப்பு, இரத்த அழுத்தத்தை இயல்பாக பராமரிக்க கூட உதவுது. இது இதய நோய்கள், பல்வேறு நாள்பட்ட சுகாதார பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் மக்காச்சோளம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய 5 ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மக்காச்சோளத்தை மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.